Hello students, in this video 5th standard English 2nd term Unit 2 let us read. In this section we are going to know about practice makes a man perfect. Practice makes a man perfect. That means பயிற்சி இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய திறமையை கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். தட் மீன்ஸ் பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see in this picture. ஸோ ஒன் மேன் லைக் he is an archer. ஆர்ச்சர் அப்படிங்கிறது யாருன்னா வில்லாளன், வில் வித்தை. ஆர்ச்சரி அப்படிங்கிறது ஒரு வில் வித்தைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வில் வித்தையில் ரொம்ப பிரபலமான ஒரு மனிதன் தான் வந்து இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ரெட் கலர் ஷர்ட் போட்டவங்க. அவங்க பேர் வந்து உத்தமன். ஓகே, ஸோ இவங்க வந்து தன்னுடைய வித்தையை மற்றவங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேவா? அவருடைய கையில் வந்து பேரோ இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருடைய ஹோல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த இதை வந்து நோக்கி அந்த அம்பு போகணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த உத்தமன் செய்வார் அப்படிங்கிறதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் ரீட் இன் திஸ் செக்ஷன். ஓகே. லாங் எகோ there lived an archer named உத்தமன். அதாவது நீண்ட காலங்களுக்கு முன்னாடி லைக் ஒரு ஆர்ச்சர் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், வில்லாளன், வில் வித்தை பயிற்சி பெற்ற ஒரு மனிதர். சரிங்களா? அவங்களுடைய பேர் வந்து என்னன்னா உத்தமன். லாங் எகோ there lived an archer named உத்தமன். During his time the forest and animals filled the land. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நிலத்தில் வந்து அதிகமாக யார் இருந்தாங்களாம், காடுகளும் விலங்குகள் தான் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தது. He was a skilled archer and could perform wonderful feat of archery. He was an skilled archer. skilled archer அப்படின்னா என்னன்னா வில் வித்தையில் ரொம்ப திறமை பெற்ற ஒரு மனிதன். அவன் வந்து அந்த வில் வித்தை காமிக்கிறதுல ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பிரபலம். மற்றவங்கள வந்து வியக்க வைக்கிற அளவுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த அம்பு எய்து மற்றவங்களுடைய மனதை கவர வைக்கிறதுல அவர் ரொம்ப ஒரு திறமையான ஒரு ஆளாக வந்து இருக்கார். ஓகே. He could hit the center of the target precisely. He could hit the center of the target precisely. ஸோ precisely அப்படிங்கிறது என்னன்னா லைக் துல்லியமாக. டார்கெட் ப்ரீசைஸ்லி அப்படிங்கிறது துல்லியமாக. அவங்க வந்து எதை வந்து நோக்கி அந்த அம்பு எய்துறாங்களோ அந்த அம்பு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை போய் டார்கெட் பண்ணும். அந்த வகையில் அவர் வந்து ரொம்ப திறமையான ஆள். நோ மேட்டர் ஹவு ஃபேர் த டார்கெட் வாஸ். அவர் அந்த அம்பு போகக்கூடிய தூரம், ஃபேர் அப்படின்னா என்னது, தூரம். நோ மேட்டர் ஹவு ஃபேர் த டார்கெட் வாஸ். அந்த தூரம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவருக்கு வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வில்ல அம்பு எய்து அவர் எதை நோக்கி அம்பு எய்கிறாரோ அந்த இடத்துல போய் அந்த அம்பு பாயும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹீ வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப். ஷோ ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா மற்றவங்களுக்கு வந்து தன்னுடைய வித்தையை மற்றவங்களுக்கெல்லாம் காமிக்கணும், மற்றவங்க மத்தியில் வந்து நம்ம தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப ஒரு பிரபலமாகவே இருந்திருக்காரு. ஹி வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப். ஹி லைக்டு டு ஷோ ஹிஸ் ஸ்கில் ஃபார் தி க்ரௌட்ஸ் டு அட்மியர். ஹி லைக்டு டு ஷோ ஹிஸ் ஸ்கில்ஸ் ஃபார் தி க்ரௌட் டு அட்மியர். அந்த இடத்துல ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய திறமை, அவங்க வந்து எந்த இதில் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்களோ அந்த திறமையை வந்து க்ரௌட் அப்படின்னா என்னது, கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்துக்கு மத்தியில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒன் டே as usual
ஹி வாஸ் ஷூட்டிங் ஆரோஸ் அட் தி டார்கெட். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷூட்டிங் ஆரோஸ் ஆரோஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், வில்லு, அந்த அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்பை வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி வந்து எய்கிறாரு. த அட்மிரர் வாட்ச்டு இன் அவே. அட்மிரர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாருன்னா, அந்த கூட்டத்தில் பார்வையாளர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அட்மிரர், கூட்டத்தில் நிற்கக்கூடிய அந்த மக்கள், க்ரௌடு பீப்புள். ஓகே. அவே அப்படின்னா என்னன்னா, அவேசம், ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அட்மிரர் வாட்ச்டு இன் அவே, அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு வியப்போடையும் வந்து அதை பார்க்குறாங்க. At that time, a man with a beard as white as snow. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு மனிதன் நிக்கிறாரு. பியர்டு அப்படின்னா என்னன்னா தாடியோட. பியர்டு அப்படின்னா என்னதுப்பா, தாடி. பியர்டு அப்படிங்கிறது தாடி. as white as snow. அவரோட தாடி எப்படி இருக்கான், ரொம்ப ஒயிட்டா, அதாவது ரொம்ப வயதான ஒரு முதியவர் வந்து அந்த கூட்டத்துல நிக்கிறாரு. கேரியிங் ஆயில் கார்டு. கேரியிங், அவர் கையில் என்ன இருக்குது, கார்டு அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆயில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம். ஸோ இந்த இடத்துல கார்டு அப்படிங்கிறது ஒரு சுரக்காயின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆயிலை வந்து அந்த சுரக்காயில் தான் வந்து அந்த ஆயிலை ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. ஜாயின் த க்ரௌட் அண்ட் ஸ்டுட் அட் தி பேக். அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்தோட பின்னாடி நின்று பார்க்குறாரு. அந்த கூட்டம், நிறைய கூட்டம் இருக்குதை பார்த்தோன்னா அவரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத அவரும் வாட்ச் பண்ணுறாரு. அஸ் உத்தமன் ஃபினிஷ்டு. அவர் அந்த உத்தமன் அந்த அம்பு எய்தாரு இல்லையா, ஒரு அந்த டார்கெட்டை நோக்கி அம்பு எய்கிறாரு. அதை கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த அம்பு போய் பார்த்த உடனே த க்ரௌடு கிளாப்டு அண்ட் சியர்டு ஃபார் ஹிம் எக்ஸ்பெக்ட் த ஆயில் செல்லர். அந்த அம்பு போய் அந்த அம்பு எய்த உடனே அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, சியரப் பண்ணுறாங்க. உத்தமனை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சியரப் பண்ணுறாங்க. ஃபார் ஹிம் எக்ஸப்ட் த ஆயில் செல்லர். ஆனால் இந்த ஆயில் செல்லர், அந்த முதியவரை தவிர மற்ற எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஹி நெய்தர் கிளாப்டு நாட் சியர்டு. ஆனால் இந்த முதியவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, கை தட்டவும் இல்லை, அவரை வந்து ஒரு சியரப், அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தவும் கிடையாது. சரிங்களா. சடன்லி வித் எ டீப் அண்ட் லவுட் டோன். உடனே அந்த டைமிங்கில் ஒரு வேகமான சடன்லி, உடனே அந்த இடத்துல வந்து லவுடு டோன் அப்படின்னா வந்து ஒரு உரைத்த குரல். ஹீ செட், இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் ஒரு குரல், நல்ல உரைத்த குரல், சவுண்டாக வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, இட் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இது என்ன, ஒரு சாதாரண ஒரு பயிற்சி தானே, இதுக்கு போய் எல்லாரும் ஏன் கை தட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. உத்தமன் காட் அனாய்டு. அந்த குரலை கேட்ட உடனே உத்தமன் காட் அனாய்டு அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல எரிச்சல் அடைகிறது, கோவப்படுறது. உத்தமன் காட் அனாய்டு. த இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ்கடு. அந்த டயத்தில் ரொம்ப டென்ஷனான அந்த உத்தமன், ஆர் யூ அன் ஆர்ச்சர், நீங்கள் வந்து ஒரு வில் வித்தக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ டூ. உங்களுக்கு தெரியுமா, நான் செய்கிற வேற யாராலும் செய்ய முடியுமா, உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் வந்து ஒரு கோபத்தோட கேட்குறார். சரிங்களா. த ஓல்டு மேன் செட் கால்ம்லி. ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக, நோ சார், ஐ எம் நாட் அன் ஆர்ச்சர். நான் வந்து ஒரு வில்வித்தைக்காரர் கிடையாது. ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில். நான் வந்து உங்களுடைய திறனில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் படலை. ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில். உங்களுடைய திறனில் நான் சந்தேகப்படலை. ஆல் ஐ செட் வாஸ் தட் எவ்ரிதிங் வாஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். நான் என்ன சொன்னேன்னா, எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடிய பயிற்சியில் தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர உங்களுடைய திறனை நான் வந்து குறை சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த வயதானவர் சொல்கிறாங்க. உத்தமன் வாஸ் ரெட் இன் ஆங்கர். உத்தமனுக்கு கோபம் ரொம்ப அதிகரிக்குது. வாட் டு யூ நோ டு பாஸ் ஜட்ஜ் தாட்லெஸ் கமெண்ட் அண்ட் டு அதர்ஸ். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் வந்து எப்படி இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் சொல்லலாம்,
ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னைய வந்து நீங்கள் பாராட்டவில்லைனாலும் பரவாயில்ல, இது ஒரு சாதாரண ஒரு பயிற்சி தான் அப்படிங்கிறத எப்படி வந்து நீங்கள் ஒரு தாட்லெஸ், ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு கமெண்ட் எப்படி நீங்கள் கொடுக்கலாம், ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி உத்தமன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவத்தோட அந்த வயதானவர்கிட்ட பேசுகிறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார், தேர் இஸ் நோ ரீசன் டு பி ஆங்க்ரி. இதில் வந்து கோவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஐ ஆம் எ சிம்பிள் ஆயில் செல்லர். நான் வந்து ஒரு சாதாரண எண்ணெய் வியாபாரி. ஆயில் செல்லர் அப்படிங்கிறது யாரு? எண்ணெய் வியாபாரி. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க? நான் வந்து ஒரு சாதாரண எண்ணெய் வியாபாரி தான். ஐ ஆம் ஷோர் யூ மஸ்ட் ஹாவ் கெஸ்டு தட் பை சீயிங் மை கார்டு. எனக்கு தெரியும், நீங்க என்னை பார்த்தோன்னையே நான் வந்து என் கையில இருக்கக்கூடிய இந்த கார்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நான் என்ன வியாபாரம் பண்றேன் அப்படிங்கிறது. ஐ ஃபில் தீஸ் கார்ட் வித் ஆயில் அண்ட் செல் தம். நான் வந்து இந்த கார்டில் ஆயில் ஃபில் பண்ணி அதை வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் விற்பனை செய்துக்கிட்டு இருக்கேன். ஓவர் த இயர்ஸ் ஐ ஹாவ் அச்சீவ்டு சம் ஸ்கில் இன் ஃபில்லிங் த கார்ட். நான் இதை வந்து நீண்ட காலமாக இந்த வேலை நான் இந்த வியாபாரம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து நான் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் அச்சீவ்டு சம் ஸ்கில் இன் ஃபில்லிங் த கார்ட். நான் இந்த கார்டில் வந்து எண்ணெயை ஃபில் பண்ணுறதுல வந்து ஒரு திறனை வந்து நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இஃப் யூ அலோ ஐ வில் ஷோ இட் டு யூ. நீங்கள் எனக்கு அனுமதி தந்தீங்க அப்படின்னா அந்த என்னுடைய திறனையும் நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செட் த ஓல்டு மேன். அந்த ஓல்டு மேன் வந்து சொல்கிறாரு. உத்தமன் இன் மார்க்கிங் டோன் சார் ஸோ ஸோ அஸ் ய ஸ்கில். உடனே உத்தமன் என்ன பண்ணுறாரு, ஒரு மார்க்கிங் டோன் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு எகத்தாளமானோட சரி பார்க்கலாம், எங்கே செஞ்சு காமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உத்தமன் என்ன சொல்கிறாரு, இன் எ மோக்கிங் டோன் செட் ஸோ அஸ் ய ஸ்கில். எங்கே பார்க்கலாம், உன்னுடைய ஸ்கில்லையும் வேணா எங்கே செஞ்சு காமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு எகத்தாளமாக வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கூட்டம் நிறைய மக்கள் வந்து அவங்கள சுற்றி நிற்கிறாங்க இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ். கியூரியஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப அவங்க வந்து ஒரு ஆர்வத்தோட, கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ், ரொம்ப ஆர்வத்தோட. தே வாண்டட் டு சி வாட் வுட் ஹேப்பன் நெக்ஸ்ட். அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்குமே, ஏன்னா இந்த உத்தமனுக்கும் இந்த ஓல்டுமனுக்கும் இடையில சம் ஆர்கியூமெண்ட் நடக்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை சுற்றி நிற்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. த க்ரௌட் இன்ச்டு க்ளோசர் டு ஹெட் எ கிளியர் வியூ ஆஃப் தி ஆயில் செல்லர். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த ஆயில் செல்லரை வந்து க்ளோசர் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நியர், அவர் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வர்றாங்க, அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக கூட்டம்ல அவரை சுற்றி ரொம்ப நெருக்கமாக கிட்ட வர்றாங்க. Unfazed by the crowd and by habit, the oil seller was calm. ஆயில் செல்லர் அவர் பாட்டு சாதாரணமாக நிற்கிறார், ஏன்னா அவர் கூட்டத்தில் தான் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அந்த இடத்துல எல்லா மக்களும் தன்னுடைய சுற்றி வர்றப்ப பார்த்தோன்னா அவருக்கு வந்து, நமக்குலாம் வந்து நம்ம பக்கத்தில் யாராவது வந்தாவே ஒரு மாதிரியாக நினைப்போம் இல்லையா, நமக்கு ஒரு கூச்சம் வரும். ஆனால் அந்த ஆயில் செல்லர் இருக்காங்க இல்லையா, அந்த ஓல்டுமேன் வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அப்படியே ரொம்ப காமாக அமைதியாக வந்து நிற்கிறாங்க. He patiently placed an empty card on the ground. அமைதியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்டி கார்டு, அதாவது அந்த ஆயில் ஃபில் பண்ணுற ஸ்கில் செய்கிறதுக்காக ஒரு எம்டி கார்டை வந்து அந்த கிரவுண்டுக்கு நடுவில் வைக்கிறாங்க. He then placed a small coin on the mouth of the card. அந்த கார்டு, அந்த அந்த கேன் இருக்கு இல்லையா, அந்த சுரக்கான்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு ஓட்டு பகுதி. ஸோ அதனுடைய மவுத் அப்படிங்கிறது அதனுடைய வாய் பகுதியில் வந்து ஒரு ஸ்மால் காயினை வந்து அந்த அந்த கார்டோடைய மவுத்து ஓப்பன் பகுதியில் வைக்கிறாங்க. த ஸ்மால் காயின் மேட் அப் ஆஃப் காப்பர் had a small hole at its center. அந்த காயின் வந்து எப்படி இருக்கான், காப்பரால் உருவாக்கப்பட்டது. அந்த காப்பர் காயினில் சென்டர்னா நடுவால் வந்து ஒரு சின்ன ஹோல் அப்படிங்கிறது வந்து துளை இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஆயில் செல்லர் ஷுட் அப். அவர் பக்கத்தில் அந்த இடத்துல நிற்கிறாங்க.
டுக் சம் ஆயில் இன் ஹிஸ் லேடில். லேடில் அப்படின்னா என்னன்னா அகப்பை. அதாவது வந்து ஒரு இதுல இருந்து ஆயில் எடுத்து இன்னொரு இதுக்கு நம்ம ஊத்த போறோம். ஸோ அந்த இடத்துல அவரு லேடில் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு அகப்பை வந்து யூஸ் பண்றாங்க. took some oil in his ladle and began to pour oil into the cart. அப்ப தன்னுடைய இன்னொரு கார்ட்ல இருந்து அந்த ஆயிலை தன்னுடைய லேடில்ல இருந்து எடுத்து கிரவுண்ட்ல சென்டர்ல வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதுல வந்து போர் அப்படின்னா ஊத்துறது. சரிங்களா. ஃப்ரம் த ஹைட் ஹி போர்டு த ஆயில். அதாவது ரொம்ப உயரத்துல இருந்து அந்த கார்டு வந்து கிரவுண்ட் அதாவது தளத்துல தான் வந்து கீழே இருக்கு. அவர் தன்னுடைய அகப்பையில இருந்து ஆயில் எடுத்து ரொம்ப ஹைட்ல இருந்து வந்து போர் அப்படின்னா ஊத்துறாரு. போர்டு த ஆயில் மேல இருந்து ஊத்துறாங்க. இட் went straight into the card, throw the hole in the coin. அவர் ரொம்ப உயரத்துல இருந்து அந்த இதை ஊத்துறப்ப அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா அதுவும் நேர அந்த கார்டோடைய மவுத்ல வந்து ஒரு ஸ்மால் காயில் வச்சோம் இல்லையா, ஸ்மால் காயில் அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அந்த ஹோல் வழியா ரொம்ப ஸ்ட்ரைட்டா நேர அதுக்குள்ள வந்து விழுகுது. ஓகேவா. when the oil seller had finished filling the card. எல்லா ஆயிலையும் அதுக்குள்ள அந்த கார்டு ஃபுல்லா நல்லா ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. he lifted the coin. உடனே அந்த கார்டோட மவுத்ல ஒரு காயின் வச்சாங்க இல்லையா, அந்த காயினை வந்து எடுக்கிறாங்க. he showed the people that the coin did not have any trace of oil. அந்த காயினை எடுத்து மக்கள் மத்தியில காமிக்கிறாங்க. அந்த காயின்ல வந்து எந்த ஒரு ஆயில் ட்ரேஸ் ஆஃப் ஆயில் அப்படின்னா என்னன்னா அந்த ஆயில் வந்து அந்த காயின் மேல ஒரு துளி கூட படவே இல்லை. அவ்வளோ அருமையா உயரத்துல இருந்து ஊத்தக்கூடிய அந்த ஆயில் வந்து ஸ்ட்ரைட்டா அந்த கார்டுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து காமிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ லெட் அஸ் see in this picture. ஸோ த ஓல்டு மேன் என்ன பண்றாங்க, கிரவுண்டுக்கு கீழே வந்து அந்த கார்டு லைக் இட் லுக் லைக் அ சுரக்காய் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்ல இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து ஆயில் அவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரைட்டா நின்றுகிட்டே ரொம்ப உயரத்துல இருந்து மேலே ஊத்துறாங்க. அதோடைய மவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயில் சென்டரில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அவர் கையில் இருக்கக்கூடியது லேடில். ஸோ அதுலேருந்து ஊற்றக்கூடிய அந்த ஆயில் வந்து என்ன ஆகுது, நேராக ஸ்ட்ரைட்டாக எந்த பக்கமும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே வந்து அந்த காடுக்குள்ளே வந்து ஃபில் ஆகுது. சரிங்களா. ஸோ இதை பார்த்ததும் அந்த த க்ரௌட் வாஸ் ஷாக்டு டு சைலன்ஸ். அவர் செஞ்ச அந்த வித்தையை பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. எப்படி வந்து இவ்வளோ வந்து எந்த ஒரு ஆயிலுமே வந்து சிந்தாமல் சிதறாமல் ஊற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. தென் ஒன் பர்சன் சியர்டு. அந்த டைமிங்கில் ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து கிளாப் பண்ணுறாங்க, சியர் பண்ணுறாங்க, அதாவது அவரை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அண்ட் soon the entire crowd burst into a loud cheer for the oil seller. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மனிதன் தான் வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்தினாரு. ஒரு ஆள் கைதட்டின பார்த்த உடனே அந்த கூட்டத்தில் நிற்கக்கூடிய எல்லாருமே, என்டையர் க்ரௌட் அப்படின்னா என்னது, என்டையர்னா முழுவதும், ஹோல் டீம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவரை வந்து சியர் அப் பண்ணுறாங்க. த ஆயில் செல்லர் ஸ்மைல் அண்ட் செட். அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, அஸ் ஐ டோல் தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். இதில் வந்து எந்த ஒரு பெரிய சிறப்புமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இதை வந்து நான் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வர்றதுனால எனக்கு வந்து இது ஒரு சாதாரண மேட்டராக இருக்குது. மற்றபடி இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. as I told there is nothing special about it. இதில் வந்து எதுவும் ஒரு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஒன்லி அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்மக்கிட்ட பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாகவும் திறமையாகவும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உத்தமன் என்ன பண்ணுறாங்க, உத்தமன் வாஸ் ஜஸ்ட் அஸ் சர்ப்ரைஸ் அஸ் தி க்ரௌட். அந்த கூட்டத்தில் அவருமே என்ன பண்ணுறாரு, அவருமே ஒரு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குமே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்து எந்த ஒரு ஆயிலுமே வந்து சிந்தாமல் செதறாமல் இவர் வந்து ஊற்றிட்டாரு, இவர் மேலே நம்ம கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு நிமிஷத்தில் வந்து அப்படியே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாரு. ஹீ ஸ்மைல் அண்ட் செட், யூ ஹவ் டாட் மீ சம்திங் டுடே.
உடனே அந்த உத்தமன் என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிட்டே அந்த ஓல்டு மேன்ட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் செக்ஷன் we have to learn everything, we have to practice, is very easy to done it. நம்ம எந்த ஒரு செயலையுமே வந்து முறையோட பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஈஸியாக நம்மளால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அதை படித்தா மட்டும் பத்தாது, நம்ம படித்த அந்த கொஸ்டினை ஒன்ஸ் நம்ம வீட்டில் எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைமிங்கில் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து கற்றுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் studies, each and every in our activities we should follow practice. ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எ ப்ராக்டிஸ் மேன் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி தான் வந்து ஒரு மனிதனை வந்து முழுமையான மனிதனாக உருவாக்கும். அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, எல்லா செயலையும் நம்ம என்ன பண்ணணும், முறையோட பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த செயலில் நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. So did you all understand, students? Okay, and the next one, choose the correct answer in your book. Let us understand what we learn in this section. So the first one, உத்தமன் was skilled in dash. உத்தமன் வந்து எந்த திறனில் வந்து அவர் திறமையாளியாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெயிண்டிங்கா, ஆர்ச்சரி அண்ட் டான்ஸ். ஆர்ச்சரி அப்படிங்கிறது என்ன சொன்னோம், வில்லாளன், வில் வித்தையில தான் வந்து அவர் வந்து ஒரு சிறந்த ஆளாக இருந்தார். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஆர்ச்சரி. செகண்ட் ஒன், த ஓல்டு மேன் வாஸ் கேரியிங். ஓல்டு மேன் வந்து தன்னுடைய கையில் என்ன எடுத்துகிட்டு வந்தார், கர்ட் ஆஃப் ஆயில், கர்ட் ஆஃப் மில்க், கர்ட் ஆஃப் வாட்டர். என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆயில் தான் எடுத்துகிட்டு வாங்க. சே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒன், த ஓல்டு மேன் இஸ் டேஷ், a vegetable vendor, an oil seller, a merchant. Old man வந்து யாரு, oil seller. So option B is the correct answer. And fourth one, the old man put dash on the mouth of the card. அந்த கார்டோடைய மவுத், அதனுடைய வாயில் வந்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஆப்ஷன் பி, எ ஸ்மால் காயின். ஆப்ஷன் சி, எ ஸ்மால் ஸ்டிக். அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், எ ஸ்மால் காயின். ஸோ லெட் அஸ் நோட் இன் யுவர் புக், டியர் ஸ்டூடெண்ட். உத்தமன் வாஸ் skilled in archery. The old man was carrying cord of oil. The old man is an oil seller. The old man put a small coin on the mouth of cow. So did you all understand, students? So in this section, like you have to learn the practice makes a man perfect. So dear student, so please study and enjoy in this story. Okay. So the next video we will discuss another one topic. Thank you.